ஆபிராமின் மனைவி சாராயின் பொருட்டு தேவன் பார்வோன் மற்றும் அவனது வீட்டின் மீது கொடிய கொள்ளை நோயை வரப்பண்ணினார். பார்வோன் ஆபிராமை அழைத்து அவன் பொய் சொன்னதை கண்டித்தான். ஆபிராமை எகிப்தை விட்டு வெளியேறச் சொன்னான். வாருங்கள், எங்களோடு ஒரு சிறு கூட்டமாய் பயணமெடுப்போம். மனித குலத்தின் இந்த பழங்கால பயணத்தில் கடந்த காலம் நோக்கி நாம் பயணம் போவோம் வாருங்க, பயணம் போவோம் வாருங்க. காலங்களை வென்றவங்க கதைகள் எல்லாம் பாருங்க, கதைகள் எல்லாம் பாருங்க. உலகம் வாழ வழியை சொன்ன உத்தமர் பலருங்க, உலகம் வாழ வழியை சொன்ன உத்தமர் பலருங்க. நம்ம உள்ளத்திலே வாழ்கிறாங்க, உணர்ந்து பாடுங்களே. பயணிப்போம், நாம் பயணிப்போம். மகத்துவமான பழங்கால பயணம். கடந்த காலம் நோக்கி நாம் பயணம் போவோம் வாருங்க. ஆண்மை சொல்லும் சரித்திரம், வீரம் சொல்லும் சரித்திரம், பக்தி சொல்லும் சரித்திரம், புத்தி சொல்லும் சரித்திரம். நம்ம பாவங்களை போக்க ஒருவர் பாரம் சுமந்த சரித்திரம். வித்தியாசமாய் வாழ்ந்திட்ட ஞானிகளின் சரித்திரம். நாம் பயணிப்போம், மகத்துவமான பழங்கால பயணம். கடந்த காலம் நோக்கி நாம் பயணம் போவோம் வாருங்க. காலத்தையே வென்றவங்க கதைகள் எல்லாம் கேளுங்க. ஆண்டவர் ஆபிராமோட ஆடுகளுக்கு தண்ணி காட்ட போனேன். நான் தட்டுக்கல்ல தண்ணீரை நிரப்பினேன். ஆடுகளை கூட்டிட்டு வர போயிருந்தேன். இவன் தன்னோட ஆண்டவரான லோத்தோட ஆடுகளோட வந்தான். நான் வச்சிருந்த தண்ணி எடுத்து அந்த ஆடுகளுக்கு கொடுத்துட்டான். ஏன்பா நீ ஏன் இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்கிற? 9 நாளைக்கு முன்னாடி எங்க ஆட்டு தொட்டியோட கதவை திறந்து விட்டுட்டான். நான் கஷ்டப்பட்டு ஆடுகளை உள்ள கொண்டு வந்தேன். ஒருவேளை அவன் இதெல்லாம் தெரியாம கூட செஞ்சிருக்கலாம்ல. அது மட்டும் இல்லாம என்ன அடிக்கிறான். போதும், நிறுத்து. அவனை நான் சும்மா விட மாட்டேன். ஒரு வழி பண்ணாம விட மாட்டேன். நிறுத்துங்க, போய் வேலைய பாருங்க. போங்க சொல்றேன்ல. உங்களோட வேலையாட்களுக்கும் என்னோட ஆண்டவர் ஆபிராம் வேலையாட்களுக்கும் தினமும் ஏதோ ஒரு சண்டை வந்துகிட்டே இருக்கு. இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டணும். நான் என்னோட வேலையாட்கள் கிட்ட பேசுறேன். ஆபிரகாம் ஐயா வேலையாட்களோட போகட்டும். அப்பதான் இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும். வேற வழியே இல்லை.
இன்னைக்கு பால் கறக்கறதுல கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல அரண்மனையில இருந்து வேலையாட்கள் பாலையும் வெண்ணெய் எடுக்க சீக்கிரமாவே வந்துருவாங்க. அவங்கள நாம தாமதப்படுத்த கூடாது. கிட்டத்தட்ட முடிச்சிட்டேன். பதில் சொல்லுங்க. என்னோட முகத்திலையும் அரண்மனையில பலரோட முகத்திலையும் இந்த பருக்கள் வரத்துக்கு காரணம் என்னன்னு சொல்லுங்க. உண்மையை சொல்லிடுறேன் ஆண்டவரே, நான் பலவிதமான மருந்துகளை போட்டு பார்த்துட்டேன். ஆனா அதுல உங்களுக்கு எந்த மாற்றமும் வரலையே. காரணம் என்னன்னு கேட்டா தெரியலன்னு சொல்றீங்க. கொஞ்சம் அவகாசம் கொடுங்க, என்ன காரணம்னு நான் கண்டுபிடிச்சிடுறேன். எப்போ? கொஞ்ச நேரம் ஆகும் ஆண்டவரே, கொஞ்ச நேரம். என் மக்கள் எல்லாரோட முகத்திலையும் வந்ததுக்கு அப்புறமா? இல்ல 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 ஆண்டவரே, கொஞ்ச நேரம், அதுக்குள்ள தெரிஞ்சுக்கிறேன். அதுக்கு எனக்கு காரணம் தெரியும் ஆண்டவரே. இவன் சொல்றத நம்பாதீங்க ஆண்டவரே, இவனுக்கு காரணம் தெரியாது. போது, நிறுத்து. அப்போ உனக்கு இது தெரிஞ்சிருக்கு? ஆமா ஆண்டவரே, நம்மோட அரண்மனையில திருமணமாகியும் குழந்தை இல்லாத ஒரு பெண் இருக்கா. யார் அந்த பெண்? சாரா. அவளதான் ஆபிராம் தன்னோட சகோதரின்னு சொன்னாரு. நீ என்ன சொல்றேன்னு உனக்கு தெரியுமா? ஆபிராம் தன்னோட மனைவியோட பேசிக்கிட்டு இருந்ததை நான் கேட்டேன் ஆண்டவரே. என்கிட்ட ஏன் சொல்லாம மறைச்ச? இது எவ்வளவு முக்கியமானதுன்னு எனக்கு தெரியாம போச்சு. போய் ஹேகரை உடனே அழைச்சிட்டு வா. அப்படியே செய்யற ஆண்டவரே. அரண்மனையில இருக்கிற எல்லாருக்கும் ஏன் பருக்கள் வந்ததுன்னு இப்பதான் தெரியும். ஏன்னா உங்க அரண்மனையில ஒரு சுத்தமான பொண்ணு இருக்கா. என் மக்களுக்கு செய்ய வேண்டிய வேலையோட சுமைகளை சுமக்கிறதுக்கான வலுவை இழந்துட்டு. ஏன்னா உங்க அரண்மனையில ஒரு சுத்தமான பொண்ணு இருக்கால. இத குணமாக்க என்ன வழி இருக்குன்னு கண்டுபிடிக்கணும், அதை முதல்ல சொல்ல. ஏன்னா உங்க அரண்மனையில சுத்தமான ஒரு வாய மூடு. சொல்லுங்க என் ஆண்டவரே. ஹேகர், சாராவை பத்தி உனக்கு என்ன தெரியும்? இது கொஞ்சம் கஷ்டம்தான். அவங்க என்னோட தோழி. நம்மளோட நாட்டை சாபத்திலிருந்து விடுவிக்கிறதுக்காக நீ இப்ப பேசிதான் ஆகணும். சொல்றேன். அவங்க ஆபிராமோட சகோதரி. அது எனக்கு தெரியும். ஆனா அவங்க அவரோட மனைவியும் கூட. இந்த மாதிரி எப்படி நடக்கும்? இவ ஒரே அப்பாவின் வழி பார்த்த சகோதரி. ஆனா அம்மாக்கள் ஒன்றல்ல, வெவ்வேறு அம்மாக்களுக்கு பிறந்தவங்க. இன்னும் கர்ப்பம் தரிக்கல. ஆமா. இது எனக்கு கோபத்தை உண்டாக்குது. அமைதியா இருங்க ஆண்டவரே, கோபம் தான் எல்லா வியாதிக்கும் முக்கிய காரணம். போய் சாராவை உடனே இங்க கூட்டிட்டு வா. சரி ஆண்டவரே. இப்ப நாம என்ன செய்யலாம்? அமைதியா இருங்க, அமைதியா இருங்க ஆண்டவரே. காரணம் எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் கோபம் எல்லாம் போயிடணும். ஆனா என் நண்பர் ஆபிராம் ஏன் கிட்ட இதை மறைச்சாரு? சரி, நம்ம அவர்கிட்ட இதுக்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்குவோம். சொல்லுங்க என் ஆண்டவரே. நான் உன்னை முதல்ல பார்த்தப்போ நீ அபிராமோட மனைவின்னு தான் நினைச்ச. ஆனா அவர் தான் நீ அவரோட சகோதரின்னு சொன்னார். அதுக்கப்புறம் நான் உனக்காக தவம் இருக்க ஆரம்பிச்சேன். என்னோட கண்கள் மலரை விடவும் அழகா தெரிஞ்ச, காத்த விட மென்மையா இருந்த, நைல் நதி நீரை விட இளமையா இருந்த ஆபிராம் என்னோட நெருங்கிய நண்பரானார். ஆனா உன்னால இப்ப என் இருதயமே வலிக்குது, இருளால மூடப்பட்டிருக்கு. ஏன் என்னாச்சு ஆண்டவரே? ஏன்னா நீ எனக்கு செஞ்சது துரோகம். நீ என்கிட்ட உண்மையை மறைச்சிட்ட. அது மட்டும் இல்லாம நீ கர்ப்பம் தரிக்காதவளா இருக்க. நாங்க உங்களை காயப்படுத்த இப்படி செய்யல. ஆபிராம் இதை நல்ல நோக்கத்தோட தான் செஞ்சாரு. அவர்கிட்ட இருந்து என்ன பிரிச்சிருவீங்களோன்னு பயந்துட்டாரு. இவங்க என்னுடைய நெருங்கிய தோழி. நீங்க அவங்கள மன்னிக்கணும் என்ன ஆண்டவரே. அவங்க ஏற்கனவே தனக்கு குழந்தை இல்லாததையும் உங்க தோழருடைய மனைவிங்கிறதையும் சொல்லிட்டாங்க. இவங்களுக்காக பயந்துகிட்டு நான் எதையும் சொல்லல. உங்க மருத்துவருங்கிற உரிமையில சொல்றேன், நீங்க முதல்ல அவளை இங்கிருந்து அனுப்பிடுங்க. உங்க முகத்துல இருக்கிற பருக்கள் மறைஞ்சிடும். ஒழுங்கு மரியாதையா இங்க இருந்து போயிடு. அப்படி இல்லைன்னா வாயை மூடிக்கிட்டு. அப்படி இருக்கிறதா உனக்கு நல்லது. உத்தரவு என் ஆண்டவரே. நான் சொல்றத கவனமா கேளு சார். நீ இங்க இருந்து போய் தான் ஆகணும். எகிப்தோட பரிசா ஹேகரவும் கூட அனுப்பி வைக்கிறேன். நீங்க ரொம்ப நல்லவர் ஆண்டவரே. உன் கணவரை அழைச்சுக்கிட்டு இந்த நாட்டை விட்டே வெளியேறிடு. இங்க இருக்கிற எல்லாத்தையுமே நீ கெடுத்துட்ட சாரா. போங்க, இங்க இருந்து போயிடுங்க.
ஒரு நிமிஷம். போறதுக்கு முன்னால ஆபிராம இங்க கூட்டிட்டு வாங்க. ஆகார், 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 ஆகார். எஜமானரே ஆபிரகாம், என் ஆண்டவராகிய பார்வோன் எங்க தேசத்திலிருந்து உங்களை உடனே போக சொன்னாரு. நல்லது. உங்க எஜமானர்கிட்ட நாளைக்கே நாங்க கிளம்புறோம்னு சொல்லிடு. சரி. நாம எகிப்துக்கு வர்றதுக்கு முன்னாலே எங்க இருந்தோமோ அங்கிருந்தே ஆரம்பிக்கலாம். ஒருவேளை நாம எகிப்து போனது நம்ம தேவனுக்கு பிடிக்கலையோ என்னவோ. நீ சொல்றதும் ஒரு விதத்துல சரிதான். தேவையில்லாம அவசரப்பட்டுட்டேன்னு நினைக்கிறேன். அந்த தவிர மறுபடியும் செய்யக்கூடாது. பலியிடுறதுக்கு எதை தேர்ந்தெடுக்கணும் என் ஆண்டவரே? என்னோட மிருக ஜீவன்களையே சிறந்ததா பார்த்து தேர்ந்தெடுக்கலாம். சரி ஆண்டவரே. அவங்க எல்லாரும் வணங்கிட்டு இருக்காங்களே, இந்த தெய்வம் எங்க இருக்க? அவரை யாராலையும் பார்க்க முடியாது. அவரு காத்து மாதிரி இருப்பாரு. அப்படின்னா இந்த தேவன் இருக்கிறாருங்கிறத எப்படி ஆபிரகாம் நம்புறாரு? எனக்கு தெரியாது. ஆனா அவரோட தேவன் தன்னோட பேசுறதா சொல்லுவாரு. எல்லாத்தையும் சொல்லி மிகப்பெரிய வாக்கு தந்ததாம சொல்லுவாரு. வாக்குகளா? தேவன் ஆபிரகாமுக்கு இந்த தேசத்தையும் சந்ததிகளையும் தரதா சொல்லியிருக்காரு. அவருடைய சந்ததிக்கா? நான் உங்களை கஷ்டப்படுத்த நினைக்கல. அந்த குரலை நீங்க கேட்டிருக்கீங்களா? இல்ல, நான் இது வரைக்கும் கேட்டதில்ல. ஆபிராமுக்கு ஒரு ஆண் குழந்தைய தரதா சொல்லியிருக்காரு. கற்பனை பண்ணி பாரு, இந்த வயசுல எனக்கு ஒரு ஆண் குழந்தை. வாங்க சாரா, என் கூட வாங்க. தலைய சீவி மணக்கம் தைலத்தை பூசி விடுறேன். வாங்க. வா 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 மகனே, வா. உங்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும். வா மகனே, வந்து உட்கார். நான் உன்னோட முகத்துல கவலைய பாக்குறேன். ஏதாவது சொல்ல வேண்டிய விஷயம் இருக்கா? சொல்லு. நான் என்னன்னு சொல்றது? உங்க ஆளுங்களுக்கும் எங்க ஆளுங்களுக்கும் அடிக்கடி பிரச்சனை ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு. நானும் எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்துட்டேன். ஆனா சரி, நீயே இதுக்கு ஒரு வழி சொல்லு பார்க்கலாம். நான் என்னோட மேய்ப்பர்களையும் ஆடுகளையும் கூட்டிக்கிட்டு போறேன். எங்க போவ லோத்? சாதோம் நகரத்துல இருக்கிற சமவெளிக்கு போலான்னு இருக்கேன். அதுல உனக்கு கஷ்டம்னா நான் இங்க இருந்து போயிடுறேன். இல்ல, வேண்டாம் வேண்டாம். எனக்கு நகரத்து வாழ்க்கை பிடிக்கும். நீங்க இந்த இடத்துலயே சந்தோஷமா இருங்க. நான் இன்னும் கொஞ்ச நாள்ல இங்க இருந்து போயிடுவேன்.
சரி, ஆனா உடன்படிக்கை செய்யாம போகக்கூடாதுங்கிறத மறந்துடாத. உங்க வார்த்தையை நான் என்னைக்கு தட்டியிருக்கேன், அப்படியே செய்வோம். சாரா, சாரா, சொல்லு. காலை வணக்கம். காலை வணக்கம். நானே ஆட்டுப்பால் கறந்து வச்சிருக்கேன். வா, வந்து என் ஆண்டவர் ஆபிராமுக்கு குடிக்க கொண்டு போ. சீக்கிரம் வா. உனக்கு ஆபிராம் மேல அவ்வளவு அக்கறையா? என் ஆண்டவர் பார்வோன் வாழ்நாள் முழுக்க அவருக்கு சேவகம் செய்யணும்னு சொல்லியிருக்காரு. சரி, நான் போய் ரொட்டி சுட்டு கொண்டு வரேன். சரி, கொண்டு வா. ஆபிராம், 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 என்னாச்சு? என்னாச்சு உங்களுக்கு? எனக்கு ஒரு தீர்க்க தரிசனம் கிடைச்சது சாரா. தீர்க்க தரிசனம் கிடைச்சதா? ஆமா. என்னது? ஆண்டவர், ஆபிரகாமே, நீ அந்த மலை மேல் போய் உன் கண்களை திறந்து பார். உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கின்ற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் மேற்கேயும் கிழக்கேயும் நோக்கி பார். அப்படி நீ பார்க்கின்ற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கு மட்டுமல்ல, உன்னுடைய சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படியாக கொடுத்து உன்னுடைய சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன் என்றார். ஒருவன் பூமியின் தூளை எண்ணக்கூடுமானால் உன்னுடைய சந்ததியும் எண்ணப்படும் அப்படின்னு தேவன் எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தார். அப்போ நீங்க என்ன செஞ்சீங்க? நான் பூமி எங்கு இருக்கிற சமவெளிகள்லையும் பள்ளத்தாக்குகள்லையும் காடுகள்லையும் நடக்கிற மாதிரியும் மலைகள்ல ஏறுற மாதிரியும் குன்றுகள் மேல ஏறுற மாதிரியும், அது மட்டும் இல்லாம கடற்கரை மணலுக்குள்ள என்னோட பாதம் முழுவதும் மூழ்கிற மாதிரியும் உணர்ந்த. அந்த தேசம் ரொம்ப ரொம்ப அழகானது சாரா. காலை வணக்கம் என் ஆண்டவரே. வணக்கம். இந்த ரொட்டி உங்களுக்காக தான் கொண்டு வந்திருக்கேன். நன்றி. எங்களை கொஞ்ச நேரம் தனியா இருக்க விடுறியா? சரி. அவளுக்கு உங்க மேல ரொம்ப அக்கறை. சேவை செய்யற நல்லெண்ணம் அவளுக்குள்ள நிறைய இருக்கு. உடன்படிக்கையை முடித்துக்கொள்ள நீங்க 2 பேரும் தயாரா இருக்கீங்களா? தயாரா இருக்கும். கடந்த காலம் நோக்கி நாம் பயணம் போவோம் வாருங்க. காலத்தையே வென்றவங்க கதைகள் எல்லாம்